அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களின் படகுகள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தாக்குதல் நடத்தியதில் தமிழக மீனவர்களின் படகு கவிழ்ந்து தத்தளித்த காட்சி வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். லெனின், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தர்மன் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் நேற்றைய முன்தினம் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன், சதீஷ் ஆகிய 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தமிழக மீனவர்களின் படகின் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடற்படை கப்பலை கொண்டு மோதியுள்ளனர். கப்பல் மோதியதில் தமிழக மீனவர்களின் பைபர் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து கடலில் காயங்களுடன் வலைகள் சிக்கி தத்தளித்த மீனவர்களை கப்பலில் ஏற்றி மருத்துவ முதலுதவி செய்யாமல் சுமார் 6 மணி நேரம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது தங்கள் எல்லையில்தான் தாங்கள் மீன்பிடித்தோம் என தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிடம் கெஞ்சியுள்ளனர். பின்னர் அங்கு வந்த சக தமிழக மீனவர்களிடம் செருதூர் மீனவர்களை ஒப்படைத்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் அங்கிருந்து சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சக மீனவர்களின் உதவியோடு நடுக்கடலில் கவிழ்ந்த தங்களது படகை மீட்ட நாகை மீனவர்கள் காயங்களுடன் கரை திரும்பினர். இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பல் கொண்டு மோதியதில் படகில் இருந்த வலை, ஜிபிஎஸ் கருவி, செல்போன், மீன்பிடி தளவாட பொருட்கள் என 6,56,00,000 மதிப்பிலான பொருட்கள் கடலில் அடித்து சென்றதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பின்னர் செருதூர் மீன் இறங்குதளம் வந்த காயமடைந்த மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்திய எல்லையில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளைகள் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது இலங்கை கடற்படை அதிகாரிகளும் கப்பலை கொண்டு மோதி அராஜக சம்பவம் நாகை மீனவர்கள் மீது பரபரப்பை ஏற்பட்டது. இந்த நிலையில் நடுக்கடலில் இலங்கை கடற்படை கப்பல் மோதி செருதூர் மீனவர்கள் படகு கவிழ்ந்து தத்தளித்து மீனவர்கள் மற்றும் படகை சக மீனவர்கள் மீட்கும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அந்த காட்சியில் மீனவர்களுடைய கப்பல் தலைக்கூப்பராக கவிழ்ந்து கிடக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த படகினை மீனவர்கள் மீட்டு தத்தளித்த மீனவர்களை மீட்கும் காட்சியும் தற்போது இடம்பெற்று அந்த காட்சி வைரலாகி வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.